வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும். அன்பர்கள் அவங்களோட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பதிவிட்டிருக்காங்க. 2 அன்பர்களுடைய அவங்க வாழ்க்கையில் ஸ்ரீ அன்னை அருள் புரிந்ததை நான் இன்றைய பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு அன்பர் 8 வருட காலமாக ஸ்ரீ அன்னையின் பக்தர். அவங்க 8 வருஷம்தான் கும்பிட ஆரம்பித்தாங்க. அதற்கு அவங்க சொல்கிறாங்க, அந்த 8 வருட காலங்களில் என் வாழ்க்கையில் பல முறை ஸ்ரீ அன்னையின் அருளை நான் பெற்றிருக்கேன். அதில் இந்த இந்த ஒரு விஷயத்தை நான் பதிவிடுறேன்ட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க குழந்தைக்கு இப்போ 14 வயசு. அவங்க பெண் குழந்தைக்கு இப்போ அப்போ 8 வருட காலம் முன்னாடி அவங்க குழந்தைக்கு 8 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு எழுதுவதில் படிப்பதில் ரொம்பவே சிரமம். எழுதுறது படிக்கிறது அந்த குழந்தைக்கு நான் படிக்கிறது ஞாபகம் இருக்காது, எழுதுறது கடினமாக இருக்கும். அந்த குறைபாடுக்கு டிஸ்லெக்சியா என்று சொல்கின்றார்கள். அதாவது டிஸ்லெக்சியா என்று சொல்வார்கள். அதான் எழுத்து படிப்பு குறைபாடு என்று அந்த இதுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதை அவங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது. அந்த பெண்ணுக்கு அந்த கல்வியையும் அந்த எழுத்து முறையும் அவங்க பயிற்சி அளிக்கணும். அதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க, மனநல மருத்துவமனையில் குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு அவங்க பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. அடிக்கடி அங்கே போய் அவங்க இந்த செயல் செய்வது அவங்களுக்கு மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இப்போ 12th வந்துட்டான், 10th 12th தன்னோட பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது? அவள் ஏதாவது ஒரு தோல்வியை தழுவிட்டா அவளால் தாங்க முடியுமா? அவளுக்கு அந்த தோல்வியே நடக்கக்கூடாது என்று அவங்க அந்த தாய் நினைக்கிறாங்க. யாரோ மூலமாக அவங்களுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி அவங்க அறிந்தார்கள். தான் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும் என்று அவங்க சொல்லும் போதே அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. இவங்களால தான் நம்ம பொண்ணுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க உறுதியாக இருந்தாங்க. அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட முழுமையாக ஆரம்பத்திலிருந்து தான் குழந்தை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் என்றும் தான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் என்பதையும் முழுமையாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறான். இப்படியே போனால் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது? அவள் ஏதாவது ஒரு தோல்வின்ட்டு அவளுக்கு அவளால் தாங்க முடியுமா என்றெல்லாம் அவள் ஸ்ரீ அன்னை கிட்ட சொல்கிறாங்க. அந்த பெண்மணி ஸ்ரீ அன்னை கிட்ட சொல்கிறாங்க. இப்படி இருக்க அவங்க பிரார்த்தனையை தொடர்ந்து தீவிரமாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட வச்சிட்ருக்காங்க. பொது தேர்வில் பங்கேற்று தம் பெண் தேர்ச்சி பெறணுன்றதுனால ஆரம்பத்திலே அந்த தாய் என்ன செய்கிறாங்க, மனநல மருத்துவமனைக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போய் ஞாபக சக்திக்கும் எழுதுவதற்கும் அந்த பெண்ணிற்கு பயிற்சி கொடுக்குறாங்க. மிகுந்த மனவேதனையில் இருந்தாங்க அந்த தாய். இப்படி நம்ம நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோமே மனநல மருத்துவமனைக்கு, ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் மனவேதனை, அப்படி தான் அந்த தாய்க்கும் இருந்தது. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானிடம் அவங்க பிரார்த்தனை செய்யும்போதும் அவங்களுக்கு இதமாக இருந்தது மனம். எப்படியும் தான் குழந்தைக்கு ஒரு வழி பிறக்கும் என்று அவங்களுக்கு நம்பிக்கை வந்தது. அவங்க மனசார அவங்க தன்னோட பிரார்த்தனையை வச்சாங்க. IMH அங்கே தான் குழந்தைய அழைச்சிட்டு போகிறாங்க. 6 முறை போனாங்க. 6வது முறை தலைமை மருத்துவரை சந்திக்கிறாங்க. அவளோட ஃபைலெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு
இந்த குழந்தைக்கு எந்த வித குறைபாடும் கிடையாது. நல்லா தான் இருக்கா. இவளுக்கு எந்த பயிற்சியும் தேவை கிடையாது. நீங்கள் அவள் படிக்கும் பள்ளியை மாற்றுங்கள் என்று அந்த தலைமை டாக்டர், சீஃப் டாக்டர் சொல்கிறார். நீங்கள் ஸ்கூலில் மாற்றினீங்கன்னா உங்கள் குழந்தை நல்லா படிப்பான், நல்லா எழுதுவான் அப்படின்னு நான் கேரண்டின்னு சொல்கிறாரு. இது அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்தேன். நீங்கள் இனிமேல் இந்த பக்கம் வர வேண்டிய அவசியமே இருக்காதே அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிடுறாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தான் குழந்தைக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் தான் அவங்க மனநல மருத்துவமனையில் பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் குறை எல்லாமே அவங்க பள்ளி நிர்வாகத்திடம்தான் இருந்தது. அதனால் அவங்க பள்ளி நிர்வாகத்தை மாற்றும்படி அவங்க வலியுறுத்தினார் தலைமை டாக்டர். இப்படி அவங்களும் அதே மாதிரி செஞ்சு குழந்தையும் நன்றாக தேறி படித்து எழுத்து பயிற்சி, படிப்பு பயிற்சி எதுவுமே இல்லாமல் அவளே படிக்க ஆரம்பித்தான். இதுதாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள். நமக்கு எந்த சமயம் வேணும், எது வேணும் என்று அவங்களுக்கு தெரியும். இந்த தாயும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீங்கள் எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அம்மா என்று. ஸ்ரீ அன்னை அவங்களுக்கு புரிய வச்சாங்க. குழந்தையிடம் எந்த குறையும் கிடையாது, குறை அவள் படிக்கும் பள்ளியில்தான் இருக்கிறது என்று. இந்த உண்மை சம்பவத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். நானே பார்த்த இன்னொரு உண்மை சம்பவத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். சின்ன குழந்தை, ஸ்பெஷல் சைல்டு. ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் அந்த குழந்தைய வளர்க்கணும்னா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த சமயம் அவங்க எனக்கு பழக்கமானாங்க. அந்த தாய் தான் குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க படுற வேதனைக்கு அளவே இல்லை. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. வயிறு வலிச்சா கூட சொல்ல தெரியாது, பசிக்குதுன்னு கூட சொல்ல தெரியாது. ஒரு தாய் தான் அந்த குழந்தைக்கு பசிக்குதான், அந்த குழந்தை எதை கேட்குது, பாத்ரூம் போகணும்னு சொல்கிறாங்களா, என்ன அந்த குழந்தை கேட்குதுன்றது ஒரு தாயால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அந்த குழந்தை படுத்த மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு டவல் விரித்து படுக்க வச்சா அந்த குழந்தை அப்படி தான் இருக்கும். அங்கே எல்லாமே பாத்ரூம் போகிறது, யூரின் போகிறது எல்லாமே அந்த குழந்தை அந்த துணியிலேயே பண்ணிடுவாங்க. அந்த தாய்க்கு தான் குழந்தை இப்படி இருக்கிறானே, இவனை எப்படி தான் சரி பண்ண போகின்றோனோ என்று ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னிடம் சொல்லி, கவலைப்படாதீங்க, ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரன்ட்டு பாண்டிச்சேரியில் இருக்காங்க. நீங்கள் வீட்டில் அவங்கள நினச்சி வேண்டிக்கோங்க. அவங்கக்கிட்ட ₹1 மட்டும் வாங்கிட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்க படத்தை நம்ம இலவசமாக கொடுக்கூடாது. என்னடா ஒரு படம் இலவசமாக கொடுக்கூடாதுன்னு சொல்கிறேன்ட்டு நினைக்காதீங்க. நம்ம சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லி படத்தை கொடுத்தோம்னா நம்பிக்கையோடு ஏற்று வணங்குபவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. சிலவங்க நம்ம சொல்கிறதுக்காக கேட்டுட்டு அந்த படத்தை கீழே போட்டுருவாங்க. அதோட பாதிப்பு நமக்கே தான் வரும். ஸோ அதனால தான் யார்கிட்டையும் வாங்குறதா இருந்தாலும் ₹1 ₹2 வாங்கிட்டு நீங்கள் படத்தை கொடுக்கலாம். இவங்க நிலைமை யாருக்குமே நான் பொதுவாக படம் கொடுக்குறதில்ல. இவங்களோட நிலைமை என் மனதை ரொம்ப வேதனைப்படுத்துது. நான் கண்ணறிய அந்த குழந்தைய பார்த்துருக்கேன். அந்த குழந்தைக்காக வேண்டி நான் அந்த படத்தை, மதரோட படத்தை கொடுக்குறேன் அவங்கக்கிட்ட, ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை. அவங்களும் நம்பிக்கையோடு ஏற்று கும்பிட ஆரம்பித்தாங்க. அந்த குழந்தைய ஸ்பெஷல் சைல்டு ஸ்கூலில் சேர்க்க சொன்னேன். அதே மாதிரி அவங்க சேர்த்தாங்க. அந்த குழந்தை படிப்படியாக இவங்களோட பிரார்த்தனையும் சேர்ந்து அவங்க ஆசை தியான கூடத்துக்கெல்லாம் போய் நம்பிக்கையோட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஏற்று அவங்க வழிபட ஆரம்பித்தாங்க. அந்த பையனுக்கு ஸ்பெஷல் சைல்டு மட்டும் இல்லை, திடீர்னு வலிப்பு நோயும் அந்த பையனுக்கு இருக்குது. அந்த குழந்தையாக தான் நான் பார்த்தேன். அவங்க இப்படி கும்பிட ஆரம்பிக்கும்போது ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி வர வலிப்பு நோய் குறைய ஆரம்பிச்சுது. நாளாக வலிப்பு நோய் வர்றதே நின்றுடுத்து அந்த குழந்தைக்கு. அவங்களுக்கு நம்பிக்கை தீவிரமாக எடுத்தோம். அந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டு ஸ்கூலில் சேர்த்தாங்க.
கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை இப்போ படித்து +2 முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு சமீபத்தில் பார்க்கும்போது அந்த குழந்தை தெளிவாக இருந்தான். நல்லா அவங்க பாத்ரூம் வந்தாலும் சரி, அவனுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, தாய்கிட்ட கேட்க ஆரம்பித்தான். நல்லா ஆக்டிவாக விளையாட ஆரம்பித்தான். கேட்டால் 10th படிக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை வச்சு அவங்க வழிமுறைப்படி அவங்க எடுத்து அவங்க வழிபட ஆரம்பித்தாங்க. தூய்மையை மெயினாக கடைப்பிடிச்சாங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பரிபூரண அருள் அவங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்படி தான் அந்த நிறைய அன்பர்கள் வாழ்க்கையில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள் மலை பொழிந்து கொண்டே தான் இருக்கிறது. அன்பர்கள் அனைவரும் இதை கண்டிப்பாக உணர்வீங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.